அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வேலூர் அகரம்சேரியில் வரக்கூடிய 23ஆம் தேதி விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பந்தல் அமைத்து 5000 நாற்காலிகள் போடப்பட்டு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே நாற்காலிகளில் தண்ணீர் பாட்டில் வைக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இந்த ஏற்பாட்டு பணிகள் எப்போது தொடங்கவிருக்கிறது? விவரம். பரிதா, வேலூர் மாவட்டம் அகரம்சேரி பகுதியில் வரும் 23ஆம் தேதி அன்று விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. 33 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சமன் செய்யும் பணிகள் முழுமையாக நிறைவடையக்கூடிய நிலையில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக பந்தல் அமைத்து 5000 பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை விஜய் சந்திப்பு கூட்டங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் திறந்தவெளி மைதானத்தில் பந்தல் அமைக்காமல் அமர்வதற்கு நாற்காலிகள் கூட போடாமலே கூட்டங்கள் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு முதல் முறையாக தொண்டர்கள் அமர்வதற்கு நாற்காலிகள் போடப்பட இருக்கிறது. தொண்டர்கள் வெயிலில் நிற்காமல் இருக்கிறதற்கு பந்தலும் அமைக்கப்பட உள்ளது. 5000 நாற்காலிகளும் கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பாகவே ஸ்நாக்ஸ், தண்ணீர் பாட்டில், சிற்றுண்டி வைக்கப்பட உள்ளதாக, அதே போன்று நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் அந்த அனைத்து வசதிகளும் செய்யப்படும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணமே சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது விஜயை காண வந்த தொண்டர்கள் வெயிலை சமாளிக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். அதனால் ஒரு உயிரிழப்பு கூட நிகழ்ந்தது. அதனை கருத்தில் கொண்டு இந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இந்த அகரம்சேரி பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. நிகழ்ச்சி என்பது காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடக்க இருப்பதாக தெரிகிறது. அந்த நேரம் முழுமையாக வெயில் என்பதால் பந்தல் அமைத்தும் நாற்காலியும் போடப்பட இருக்கிறது. பொதுவாக வேலூர் என்றாலே வெயில் ஊர் என்று சொல்வார்கள். தற்போது வேலூரில் வெயில் என்பது அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த பந்தக்கால் அமைத்து அவர்கள், அதாவது வரும் தொண்டர்கள் எந்த ஒரு சிரமமின்றி திரும்பி செல்ல வேண்டும், விஜயை காண வேண்டும் என்பதற்காக பந்தக்கால் அமைத்து அவர்களுக்கு நாற்காலியும் போடப்பட இருக்கிறது. அதே போன்று 5000 பேருக்கு அனுமதி பாஸ் என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. அந்த 5000 பேர் அவர்கள் பாஸ் மூலமாக உள்ளே அனுப்புவார்கள். அதன் மூலமாக அவர்கள் அமர்ந்து விஜயை பார்க்கலாம், விஜய் பேச்சு கேட்கலாம் என்ற ஒரு சூழல் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த தாவேகா நிர்வாகிகள். மேலும் இந்த பகுதியில மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த 5 இடங்கள்ல பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வேலூரில் இருந்து வருபவர்களுக்கு ஒரு இடத்திலும் பார்க்கிலும், அதே போன்று ஆம்பூர், திருப்பத்தூரில் இருந்து வருபவர்களுக்கு ஒரு இடத்துல பார்க்கிலும், அதே போன்று 5 இடங்களில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த முறை நடக்காத வகையில் இந்த வேலூரில் உள்ள தாவேகா நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.